அருட்பெரும் ஜோதி வரலட்சுமி நோன்பு கல்லாப்பெட்டி பூஜை செய்யும் வழிமுறை எப்போ செய்யணும்? வியாழக்கிழமை நாளை ஆகஸ்ட் 7ஆம் தேதி 4 மணிலிருந்து 8 மணிக்குள்ள உங்கள் வீட்டில் கல்லாப்பெட்டி இருக்குது அப்படின்னா கல்லாப்பெட்டியை உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு பச்சை கற்பூரம், மஞ்சள், கொஞ்சோண்டு கல்லுப்பு பன்னீரில் கலக்கி முதல்ல தெளித்து விடுங்க. தெளித்து விட்டதுக்கு அப்புறம் குங்குளியம் சாம்பிராணி இருந்துச்சுன்னா சாம்பிராணி காமிங்க, அல்லது ஊதுபத்தி காமிச்சிட்டு அதற்கப்புறம் ஒரு துணி எடுத்து நல்லா தொடச்சி விடுங்க. தொடச்சி விட்டதுக்கு அப்புறம் பச்சை கலர் அல்லது சிவப்பு கலர் பட்டு துணியை உங்களோட கல்லாப்பெட்டி கேஷ் பாக்ஸில் விரித்து விட்டுட்டு அதற்கப்புறம் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய மற்ற பொருட்களை வைக்கலாம். கண்டிப்பாக கல்லாப்பெட்டியில் இருக்கக்கூடாத பொருட்கள் என்னன்னா, பழைய பில்லு, தேவையில்லாத பேப்பரு, எம்டி பாக்ஸு, உடஞ்ச பொருள், கிழிஞ்ச பொருள், பயன்படுத்தாத பொருள், இதையெல்லாம் கல்லாப்பெட்டியில் வைக்கக்கூடாது. கல்லாப்பெட்டியில் கண்டிப்பாக வைக்கணும். இதெல்லாம் உங்கள் வேணுங்கிற பொருள் கேஷு, ஜுவல்ஸு, முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் வச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நாளைக்கு மாலை என்ன பண்ணணும்னா, ஒரு சின்ன பவுலில் கல்லுப்பு போட்டு கல்லாப்பெட்டியில் வைங்க, சுக்கர ஆகர்ஷணத்திற்கு. இது இல்லாமல் மயிலிறகு வைக்கலாம், பச்சை கற்பூரம் வைக்கலாம், குங்குமப்பூ வைக்கலாம், சிறிய அளவு தேன் வைக்கலாம், உங்களோட குலதெய்வத்தோட பிரசாதம் வைக்கலாம், முருகன் வேல் வைக்கலாம். குபேரர் சார்ந்த எந்திரமோ, ஃபோட்டோவோ, கார்டோ, காசோ இருந்தால் நீங்கள் அதைய கல்லாப்பெட்டியில் தாராளமாக வைக்கலாம். வைத்த பிறகு கொஞ்சோண்டு வெள்ளை நிற மலர் அல்லது மல்லிகைப்பூ கொண்டு வந்து கல்லாப்பெட்டியில் வச்சுட்டு ஊதுபத்தியை காமிச்சு ஓம் ஸ்ரீம் தனம் பணம் தினம் தினம், ஓம் ஸ்ரீம் தனம் பணம் தினம் தினம், இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு 51 முறை சொல்லி இந்த கல்லாப்பெட்டியில் மகாலட்சுமி வந்து அமரணும், குபேர கடாட்சம் கிடைக்கணும், தொடர்ந்து என் வீட்டில் நிலையான பணம் பெருகணும், வற்றாத செல்வம் என்கிட்ட வந்து குவிஞ்சு கொண்டே இருக்கணும், அனுதினமும் எனக்கு வருமானம் வரணும் அப்படின்னு வேண்டிக்கங்க. இதைய நீங்கள் வீட்டிலையும் செய்யலாம், உங்கள் அலுவலகத்திலையும் செய்யலாம். யார் ஒருவர் இதைய செஞ்சுட்டு வரலட்சுமி நோன்பன்று பூஜை செஞ்சு அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை கொண்டு வந்து கல்லாப்பெட்டியில் தெளிச்சு விடுறாங்களோ அந்த இடத்துல மகாலட்சுமி வசியம் இயல்பாகவே ஏற்படும். எளிய முறையில் மகாலட்சுமி வசியம் ஏற்படுத்த இந்த பூஜையை செய்யுங்க. வெள்ளிக்கிழமை பூஜை செய்யக்கூடிய வழிமுறையை நான் அடுத்த பதிவை அனுப்புகிறேன், அதை முழுசாக கடைபிடிங்க. அப்படி முழுசாக உங்களால் செய்ய முடியாதுன்னா ஒரு தட்டில் புது கல்லுப்பு வாங்கிட்டு வந்து தட்டில் பரப்பி சென்டரில் ஒரு காசு வச்சு அதற்கு மேலே ஒரு நெய் அகல் விளக்கு போட்டு நான் சொன்ன மந்திரத்தை 108 முறை ஜபம் செஞ்சுட்டு மகாலட்சுமி அஷ்டகம், கனகதாரா சோஸ்திரத்தை மனமாற படியுங்க. அந்த இடத்துல மகாலட்சுமி நாமங்களை சொல்ல சொல்ல அங்கே அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். மகாலட்சுமிக்குரிய 108 தெய்வீக போற்றி மந்திரங்களை நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு அதை பெற்றுக்கொள்ளுங்க. அனைவருமே இதை பயன்படுத்துங்க. நான் வரும் வெள்ளி, சனி, ஞாயிறு இலங்கை வர இருக்கின்ற வெள்ளிக்கிழமை லட்சுமி ஹைரவர ஜெயந்தி, வரலட்சுமி விரதம், அதற்கப்புறம் ஆடி பௌர்ணமி, 8888 டிவைன் டே, அந்த நாளில் சிறப்பு சத்யநாராயண பூஜையும் மகாலட்சுமி பூஜையும் செய்து கோல்டு எந்திர காடை பிரசாதமாக தரோம். உங்கள் பேரையும் சங்கல்பம் பண்ணுங்க. குடும்பத்துக்கு சிறப்பு பூஜையும் நடக்குது. அதில் கலந்துக்கிறவங்களுக்கு கிரீன் தார மாலையை பிரசாதமாக தரோம். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை கடனை தீர்த்து பணத்தை பெருக்கும் பணவளக்கலை இலங்கை கொழும்புல நடக்குது. நீங்கள் இலங்கையில் எங்கிருந்தாலும் சரி கொழும்புல வந்து கலந்து கொள்ளுங்கள். ஆடி செவ்வாய் ஆகஸ்ட் 12ஆம் தேதி சென்னையில் மாலை நேரத்தில் 61வது மாத மகா சங்கடகர சதுர்த்தி யாகம் நடைபெற இருக்கின்றது. ருணகர லட்சுமி குபேர கணபதி யாகம். அதில் கலந்து கொண்டால் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய கடன் தீர்வும். அதில் கலந்து கொள்கிற 61 நபர்களுக்கு இந்த சிறப்பு கணபதி தனவசிய கணபதி சிலையை பூஜை செஞ்சு மந்திர உருவிட்டு உங்கள் வீட்டுக்கே அனுப்புகிறோம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஸ்ரீ தாரணா என்கின்ற ஒரு அற்புதமான மனோவசிய செல்வ ஆகர்ஷண பயிற்சி வகுப்பு, மனோவசிய கலை பயிற்சி வகுப்பு பவானியில் நடக்குது. கலந்து கொள்ளுங்கள். ஆகஸ்ட் 17 வியாபாரத்தில் அத்தனை விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கும் பிஸ்னஸ் மந்த்ரா பயிற்சி வகுப்பு சென்னையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டில் எங்கிருந்தாலும் சென்னையில் வந்து கலந்து கொள்ளுங்கள். ஆகஸ்ட் 22, 23, 24
3 நாள் என்னுடன் நீங்கள் பயணிக்க தயாராக இருந்தால் ஆனந்த ரகசியத்திற்கு வாருங்கள். உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் அழுதுருக்க மாட்டீங்க, இதுவரைக்கும் இப்படி சிரிச்சிருக்க மாட்டீங்க, இதுவரைக்கும் ஒரு ஆன்மீக அதிர்வலைகள உணர்ந்திருக்க மாட்டீங்க. அப்படி நீங்கள் உணர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு தெய்வீகமான பயிற்சி வகுப்பு ஆனந்த ரகசியம் கோவை ஆனகட்டில நடக்குது. உங்க வாழ்க்கையை மொத்தமாக மாற்றக்கூடிய ஆனந்த ரகசிய பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் அபரீதமாய் பெருகட்டும். வாழ்க.